மத்திய பிரதேச மாநிலத்தை சார்ந்த பமோரி என்று சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்தில் ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயில் ஒன்று இருக்கு. இந்த கோயிலை காலையில் எழுந்து பார்த்த மக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அந்த கோயிலுக்குள் இருந்த சிவனுடைய உருவம் உடைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, கோயிலுடைய உள்பகுதிகள் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். மத்திய பிரதேச மாநிலத்தை சார்ந்த பமோரி என்று சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்தில் ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயில் ஒன்று இருக்கிறது. இந்த கோயிலை காலையில் எழுந்து பார்த்த மக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அந்த கோயிலுக்குள் இருந்த சிவனுடைய உருவம் உடைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, கோயிலுடைய உள்பகுதிகள் மிக மோசமாக சிதிலப்படுத்தப்பட்டிருந்தன. உடனடியாக அங்கே காவல்துறை வருகிறது, விசாரணை நடத்துகிறார்கள். விசாரணையுடைய முடிவில் அந்த ஊர்ல இருக்கிற பல பேர் என்னன்னா, ஒரு 4-5 பேருடைய பெயர்களை சொல்கிறார்கள். இவர்கள் தான் இதை செய்திருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள். ஒரு 7 முஸ்லிம்கள், அதாவது அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்னதன் பேரில் ஒரு 7 முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிறார்கள். அந்த அப்பாவி முஸ்லீம்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க, எங்களுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் எதுவும் பண்ணலை, நாங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். காவல்துறை சரி, இப்போ இவங்கன்னு ஊர் மக்கள் சொல்றாங்க, ஆனா இவங்க செஞ்சதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆதாரங்கள் கிடையாது. சரி, சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அதை கையில் எடுக்கிறாங்க. எடுத்து அதை பார்த்தா அப்போதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. என்ன அப்படின்னா, அந்த சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மயானம், அந்த மயானத்தில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய பெயர் பிரஜாபதி. இவர் தண்ணி அடிக்கிறவர், கஞ்சா அடிக்கிறவர், இந்த மாதிரி போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு சிவனுடைய சிலையை உடைத்து அந்த கோவிலை நாசம் செய்திருக்கிறார். உடனடியாக அவனை கைது செய்து உள்ள கொண்டு வராங்க. உள்ள கொண்டு வந்தவர், நீ எதுக்கு செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது தான் காவல்துறைக்கே அதிர்ச்சியா இருக்கு. என்ன அப்படின்னா, நான் காலங்காலமா இந்த கோயிலுக்கு வரேன், எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு இதுவரையிலையும் கல்யாணம் ஆகலை, அந்த கோபத்தினால நான் இதை பண்ணேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதலில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது, ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அதை முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிற அளவிற்கு அவளுடைய மூளைகள் சங்கித்தனத்தை ஏற்றியது யார்? இதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா, ஒரு கலவரம், ஒரு கோயில், ஒரு இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் வழிபடக்கூடிய கோயில், இந்த கோயிலில் முஸ்லிம்கள் போய் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது பற்றி எறிந்து, அந்த தகவல் பற்றி எறிந்தா என்ன ஆகும்? ஒரு மிகப்பெரிய கலவரத்திற்கு வேற காரணம் வேணுமா? இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு செய்தி வந்திருக்குது மத்திய பிரதேசத்துல. இதே மத்திய பிரதேசத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு RSS அலுவலகத்திற்குள் பயங்கரமான குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது. தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எவ்வளவு பதட்டமானவைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். ஒண்ணுமில்லை, தமிழ்நாட்டிலே நான் ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் கோவையில் நடந்த நிகழ்வுக்கு பிறகுதான் சங்க பரிவாரங்கள் மிக வலுவாக இங்கே வளருவதற்கு ஆரம்பித்தார்கள். செல்வராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய மரணம் இல்லையா, ஒரு கொலை. இந்த மரணம் எப்படி நடந்தது, இதற்கு பின்னால் யார் அப்படிங்கிறதெல்லாம் போறதுக்கு முன்னாடி, இந்த செல்வராஜ் என்று சொல்லக்கூடிய நபர் இறந்து போகிறார், கொல்லப்படுகிறார். உடனடியாக அங்கே எப்படி செய்தி பரப்பப்பட்டது என்றால், செல்வராஜ் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு இந்துவாகவும், அவர் மிகப்பெரிய அளவில் முஸ்லிம்களால் தாக்கப்பட்டு
அதனால் அவர் மரணமடைந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி வேகமாக பரவியதும் அதைத் தொடர்ந்து கோவையில் மிகப்பெரிய கலவரம் வெடித்ததும் நமக்கு தெரியும். ஆனால் செல்வராஜ் உண்மையில் அவர் இந்துவா? கிடையாது, அவர் கிறிஸ்தவர். இதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முன்னாடியே என்னாச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சங்கிகள் எந்த இடத்திலெல்லாம் ஆழமாக வேரூன்றுகிறார்களோ அங்கெல்லாம் இது போன்ற திட்டங்களை அரங்கேற்றி கொண்டிருப்பார்கள். மக்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. கூடுதலாக இப்ப 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது அவர்களுடைய கட்சியை சார்ந்த அவர்களே கவர்னராக நியமித்த சத்யபால் மாலிக் சொன்னதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.